கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் ரொம்ப உடல்நிலையில பயங்கர பிரச்சனை பார்த்துருப்பீங்க. நெறைய விபத்து, ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். மனநிலையில ஒரு குழப்பம், கூடவே இருந்தவங்க வந்து துரோகியா மாறியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்கள் வந்து கஷ்டத்த அனுபவிச்சிருக்கீங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதுலருந்து எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் சிம்மராசிக்காரர்கள் நினைச்ச விஷயங்கள், அதாவது ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் சரி, வண்டி வாங்கணும் புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நிலம் வாங்கணும்னு நினச்சாலும் சரியும். ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் வந்து திருமண ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எல்லாருக்குமே வந்து அது கைகூடி வராமல் தடங்கள் ஏற்பட்டிருக்கும். பட் இந்த வருஷம் ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஏன்னா குரு வந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நினச்ச விஷயங்கள் தைரியம் வீரியம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாட்களாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, அதாவது 12 ராசிக்கும் சோழி பிரச்சனை மூலமாக என்னென்ன விஷயம் இந்த விஸ்வாவச வருஷத்தில் நடக்க போகுதுன்றதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். கடகராசிக்கு இந்த விஸ்வாவச வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் ரொம்ப உடல்நிலையில் பயங்கர பிரச்சனை பார்த்துருப்பீங்க. நிறைய விபத்து, ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். மனநிலையில் ஒரு குழப்பம், கூடவே இருந்தவங்க வந்து துரோகியா மாறியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எல்லாமே விடுபட போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கிய சனி பகவான் பெயர்ச்சடைகிறார். அது மட்டும் இல்லாமல் 12ல் வந்து குரு பகவான் இருக்கார். ராகேதுவில் பார்த்தீங்கன்னா கேது வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார். சொல்கிற வாக்கு பழிக்க போகுது, நினச்ச விஷயங்கள் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கைகூடி வரப்போகுது. கடகராசிக்கான பரிகாரங்கள். கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நீர் ராசிக்காரர்கள்ன்றதுனால நீங்கள் என்ன ஒரு வேண்டுதல் வந்து நீங்கள் கோயிலில் போய் வைக்கணும்னு நினச்சாலும் அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போது அன்னதானம் பண்ணுறது வந்து வாட்டர் பாட்டில் அன்னதானம் பண்ணுறது, நீர்மோர் கொடுக்கறது, இந்த மாதிரி நீர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் அன்னதானம் பண்ணி ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ சந்திர பகவானுடைய தானியம் வந்து நெல். ஸோ அதனால் சாப்பாடு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு அதாவது அரிசியில் செஞ்ச அந்த சாதத்தை வந்து அன்னதானம் பண்ணும்போது என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் கடகராசிக்காரர்களுடைய வந்து உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். சிம்மராசிக்கு இந்த விசுவாவச வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் சிம்மராசிக்காரர்கள் நினைச்ச விஷயங்கள், அதாவது ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் சரி, வண்டி வாங்கணும் புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நிலம் வாங்கணும்னு நினச்சாலும் சரியும், இந்த வருஷம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு.
ஏன்னா நீங்கள் போயிட்டு எந்த ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் பண்ணாலுமே அது உங்களுக்கு லாஸ் தான் கொடுத்துரும். ஸோ நஷ்டத்தில் போய் உங்களை விட்டுடும்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை இப்போது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள், ஆணாக இருந்தால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பண்ணும். இது மூலயமா வீட்லேயும் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா துரோகியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷம் இருக்கிறதுனால யாரையுமே நம்பாமல் இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. சிம்மராசிக்கான பரிகாரம். சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிக்காரர்கள். நீங்கள் எந்த ஒரு கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சாலும் 2 விளக்கு ஏற்றி வச்சு உங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கம்பல்சரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியுடைய அதாவது சூரிய பகவான் அதிபதியாக இருந்ததுனால அவருடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமையில் செஞ்ச இந்த சப்பாத்தி 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, இல்லை கோதுமையை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு அவிச்சிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா. கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் திருமண ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எல்லாருக்குமே அது கைகூடி வராமல் தடங்களாக ஏற்பட்டிருக்கும். பட் இந்த வருஷம் திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. நினைச்ச காரியங்கள் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை கேட்டிருக்கோம். அதாவது ஆள் இல்லாத கடையில் எதுக்கடா டீ ஆத்துறன்ற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சிறு தொழில் செய்கிற எல்லாருக்குமே இந்த வருஷம் ஏற்றத்தை கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். பிரிஞ்ச தம்பதியர்கள் ஒன்று சேர போகிறாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. சரி, இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா தொழிலையும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி நெருக்கம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். லவஸுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நெருக்கம் அதிகரிக்க போகுது. கன்னிராசிக்கான பரிகாரம். கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் அதாவது நிலராசிக்காரர்கள். நிலராசிக்காரர்கள்ன்றதுனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கும் போது நடப்பயணம் போயிட்டு அவங்களுடைய வேண்டுதல் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதாவது கொல்லிமலை போயிட்டு வேண்டுதல் வைக்கிறது, இந்த பருவதமலை போகிறது வேண்டுதல் வைக்கிறது, நடப்பயணம் போயிட்டு வேண்டுறது, அதே மாதிரி திருப்பதி போனாலும் நடப்பயணம் போகிறது, கீழ்த்திருப்பிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடப்பயணம் போகிறது, இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை கன்னிராசிக்காரர்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பிரச்சனைகள்லேருந்தும் விடுபடலான்னு கூட சொல்லலாம். கன்னிராசியுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பச்சை பயிர் இருக்குல்ல அதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீர்நிலைகளில் இருக்கிற மீன்களுக்கு போடுறது, இல்லை அவிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகளும் சரி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு கூட சொல்லலாம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். துலாம் ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நேர்முக எதிரி மறைமுக எதிரின்னு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே இந்த வருஷம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி யாரையும் நம்பி அவங்களுக்காக போயிட்டு சைன் போடுறது, இல்லை அவங்களுக்கு இந்த உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலமாக அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கறது, இல்லை லோன் உங்கள் பேரில் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருஷம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடணும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும்
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் இந்த வருஷம் கைகூடி வரப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம். துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள். ஸோ அதாவது ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு வேண்டுதல் வைக்கும்போது அந்த கோயிலில் இருக்கிற அந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வேண்டுறது. அதே மாதிரி அப்படி மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுடைய அந்த தெய்வத்துடைய பேரை ஒரு 51 தடவை சொல்லி ஒன்று வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். துலாம் ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய தானியம் வந்து மொச்சப்பயிறு. ஸோ மொச்சப்பயிரை அவிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்கறது, இல்லை மொச்சப்பயிரை அவிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அதாவது கடன் மேலே கடன் வாங்கி பிரச்சனையில் மூழ்கி இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் சுமையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷம் அமைய போகுதுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைக்கு பாக்கியத்துக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுது. அதே மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு மனக்குழப்பம், மனசஞ்சலம், எதுலையுமே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாயிருக்கும். பட் இந்த வருஷம் எல்லா விதத்துலேயும் பணப்புழக்கமும் சரி, நீங்கள் வந்து உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தந்தை வழியிலேருந்து சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷம் அமையுது. விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது, அதாவது என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அந்த அதாவது யாருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நீர் பந்தல் வைக்கிறது, நீர்மோர் கொடுக்கறது, வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அதாவது ரோட்டு ஓரங்களில் சுற்றிட்டு இருக்கவங்களுக்குலாம் வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் பண்ணுறது, தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியுடைய அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாயுடைய தானியம் வந்து துவரம்பருப்பு. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பில் செஞ்ச இந்த தாம்பார் சாதம் வந்து 4 பேருக்கு விநியோகம் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடி வரும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் அதாவது ரொம்ப நாட்களாக வந்து பாதி வீடு கட்டிட்டு பாதியிலே நின்றுட்டுருக்கோம். கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் போன வருஷம்லாம். பட் இந்த வருஷம் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே மாதிரி இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லாபன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கைகூடி வந்து இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் வண்டி வாகனத்துக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வண்டி உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. வண்டி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சவங்களும் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. தனுசு ராசிக்கான பரிகாரம். தனுசு ராசிக்காரர்கள் நெருப்பு ராசிக்காரர்கள். நெருப்பு ராசிக்காரர்கள்ன்றதுனால ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கம்பல்சரி 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த நெருப்பு கிட்ட உங்கள் வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக அது நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவானுடைய தானியம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கடலை. அந்த வெள்ளை மூக்கடலையை வந்து நீங்கள் வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டு காலைல அவிச்சு எடுத்துன்னு போயிட்டு மீன்களுக்கு கொடுக்க, இல்லை சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு 4 பேருக்கு கோயிலில் அன்னதானம் கொடுக்கறது, இதில் ரோட்டு ஓரங்கள் சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். மகர ராசி. மகர ராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத்.
மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எப்படி சொல்கிறது 50-50 கூட சொல்லலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நினச்ச விஷயங்கள் தைரியம் வீரியம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாட்களாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நினச்ச விஷயங்கள், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வரப்போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைக்கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம், மனசஞ்சலம், எப்பா எதுக்கு தான் இந்த உயிரின்ற அளவுக்கு நாங்கள் கற்றுப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு எதிர்பாராத புதையல் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்கான பரிகாரங்கள். மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிலராசிக்காரர்கள்ன்றதுனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கும்போது இவங்க வந்து நடப்பயணம் போயிட்டு அந்த வேண்டுதல் பண்ணாங்கன்னா கம்பல்சரி அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதாவது பருவமலை போகிறது, இந்த திருப்பதிக்கு போகும்போது கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடப்பயணம் மேற்கொண்டு போய் வேண்டுதல் வச்சாங்கன்னா கம்பல்சரி நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி, மகர ராசியுடைய அதிபதி வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தானியம் வந்து உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எள்ளுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எள்ளு சாதம் கலந்து காக்காய்க்கு சனிக்கிழமை வைக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு தடவை வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு உங்களை வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கும்பராசி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குரு பகவான் பயிற்சியும் சரி, சனி பயிற்சி, ராக்கேது பயிற்சி 3 பயிற்சியுமே கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நாட்களாக வந்து இந்த ஆங்கர்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரன்றது கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். உங்கள் பேச்சு உங்கள் கணவனோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனோ, கணவனாக இருந்தால் மனைவியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சை வந்து மதிக்காமல் வீட்டில் இருந்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது பிள்ளைங்களும் சரி ரொம்ப உங்கள் பேச்சை கேட்காம அங்கே இப்படி சுற்றிட்டு இருக்காங்களே, நான் என்ன சொன்னாலும் என் வீட்டில் ஒரு மதிப்பு இல்லை, வெளியில் என் பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு, வீட்டில் மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்கள் பேச்சுக்கான மதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண தடை, தொழில் தடை, எந்த விதமான தடைகள் இருந்தாலும் எல்லாம் விலகி அவங்களுக்கு வந்து அமோகமான பணப்புழக்கம் இந்த வருஷம் அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் தொழிலில் புது தொழில் செய்யணும்னு நினச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக புது தொழிலுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு புது தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்கான பரிகாரம். கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் காற்று கும்பராசிக்காரர்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த கோயிலில் இருக்கிற அந்த தெய்வத்துடைய பேரை வந்து 51 தடவை 101 தடவை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து திருநள்ளார் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு சாதம் வந்து காக்கைக்கு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரணும்னு சொல்லலாம். மீனராசிக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மீனராசிக்காரர்கள் இந்த வருஷம் கம்பல்சரி பயப்பட வேண்டாம். ஐயோ நமக்கு ராக்கேது பயிற்சி சரியில்லை, அதாவது சனி பயிற்சி சரியில்லை, குரு பயிற்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவங்க தான் பயப்படணுன்னுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ண தப்புக்களை ஏற்ற அந்த கர்மாக்களுக்கு ஏற்ற தண்டனை தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ மீனராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனத்துடன் போகிறது ரொம்பவும் சிறப்பு. இல்லைனா நீங்கள் தேவையில்லாத விபத்துன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி
கை ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சர் இந்த பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யார்கிட்ட பேசினாலுமே வார்த்தைகளை பேசும்போது அளவோடு அளந்து பேசுங்க. அதாவது சொல்லுவாங்க பாருங்கள், ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது பார்த்து, அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கவனத்துடன் எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது. மீனராசிக்கான பரிகாரம், மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நீர் ராசிக்காரர்கள். நீர் ராசிக்காரர்கள்ன்றதுனால எந்த ஒரு தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போது நீங்கள் அபிஷேகம் பண்ணி வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த நீர்ப்பந்தல் வைக்கிறது, வாட்டர் பாட்டில் 4 பேருக்கு விநியோகம் பண்ணுறது, இந்த தயிர் விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெள்ளை மூக்கல்ல வாங்கி நீங்கள் அதை சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வாசலில் உட்காண்டிருப்பாங்கள அவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுங்க. அதே மாதிரி கோயிலில் இருக்கிற குளத்தில் போடுங்க, மீன் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் வைக்கும் போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை திருநள்ளாறு அங்கே போயிட்டு அந்த நலத்தமையந்தி குளத்தில் முழுகிட்டு வாங்க. இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு கம்மியாகும்னு கூட சொல்லலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். அவங்களுடைய அந்த ராசி கட்டம் என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்றதை வச்சு தான் மீதி பலன்கள் எல்லாமே கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.